அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு 24 ஹவர்ஸுக்கு பிறகு நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்கேல் ஆர் நார்ம்ஸ். இந்த பின்னாடி பார்த்துருப்பீங்க, பேக்ரவுண்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் படம் வரைஞ்சிருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி சாம்பிளிங் எரர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சாம்பிளிங் எரர் அப்படின்னா நம்ம வந்துட்டு சாம்பிளிங்கை ஃபர்ஸ்ட்டு சாம்பிள்னால் என்ன அப்படின்னா, சாம்பிள்னால் சப்செட் ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பாப்புலேஷனில் இந்த பாப்புலேஷனுக்காக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இல்லை அந்த பாப்புலேஷனோட சப்செட்டை தான் நம்ம சாம்பிள் நம்ம சொல்கிறோம். அந்த சாம்பிளை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா 2 விதமாக செலக்ட் பண்ணுவோம். ஒன்று ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக், இன்னொன்று நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக். இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக்கில் ஒரு நிறைய அப்படியே ஆர்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமிக் ரேண்டம் சாம்பிளிங், அது மாதிரி மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங், அது மாதிரி கிளஸ்டர் சாம்பிளிங், இது மாதிரி வரிசையாக சாம்பிளிங்ஸ் இருக்குது. ப்ரொபோர்ஷனேட் சாம்பிளிங், இதெல்லாம் வந்துட்டு இந்த டெக்னிக் பண்ணுறோம். இது எல்லாமே ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா த்ரூ த லாட், குழுக்கள் முறையில் செலக்ட் பண்ணுற முறை தான். ஆனால் அந்த பாப்புலேஷனுக்கு எந்த அளவில் இருக்கிறாங்க, எவ்வளோ ஏரியாவில் இருக்கிறாங்க, எங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க, அதை பொறுத்து இந்த டெக்னிக்கஸை ஒவ்வொரு விதமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு சாம்பிளிங் டெக்னிக். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, நமக்கு கன்வீனியண்ட்டாக நம்ம இஷ்டம் போல் நம்ம எங்கே கிடைக்கிறாங்களோ சாம்பிள் அப்படியே நம்ம கன்வீனியண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு பேர் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பை ஆக்சிடெண்ட்டாக, அது மாதிரி கன்வீனியண்ட்டாக, பர்பஸிவாக, இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அதை டைப். அதில் பர்பஸிவ் சாம்பிளிங், ஆக்சிடென்டல் சாம்பிளிங், கன்வீனியன்ட் சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங், குவாட்டா சாம்பிளிங், ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங், இதெல்லாம் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக். நமக்கு இஷ்டம் போல் கன்வீனியன்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஓகே. இந்த சாம்பிளை செலக்ட் பண்ணி என்னோடய ஸ்டடிக்கு ஒரு 10 பேர் தான் தேவை அப்படின்னா நான் 10 பேரை ஸ்டடி எடுக்கிறேன். அந்த 10 பேரை நான் டெஸ்ட்டுக்கு கொண்டு போனேன். அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும் அவுட் பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறாங்க. இந்த வேரி ஃப்ரம் த சாம்பிள், அந்த சாம்பிளில் டீவியேட் ஆகிறாங்க. செலக்டட் சாம்பிள்லேருந்துட்டு டீவியேட் ஆகிறாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற 9 பேரை தவிர வித்தியாசப்படுது. அப்படின்னாக்கா அந்த சாம்பிள் வந்துட்டு நம்ம அந்த சாம்பிளிங் எடுத்து அந்த ஸ்கோரை ஆவரேஜ் பண்ணும் பொழுது நம்ம எக்ஸ்பெக்டட் ஸ்கோரை விட அதிகமாக வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்படி வந்ததுன்னா அதுக்கு பேர் சாம்பிள் எரர் அப்படின்னு பேர். அப்போ அதை கம்மி பண்ணணும். எப்போதும் சாம்பிள் எரரை கம்மி பண்ணோன்னா வேலிடிட்டி, இன்டர்னல் வேலிடிட்டி அதிகரிக்கும். ஸ்டடியோட வேலிடிட்டி அதிகமாக இருக்கும், வேலிடிட்டி அதிகரிக்கும் சொல்லுவோம். இப்போது சாம்பிள் 10 பேரை செலக்ட் பண்ணேன். அதில் ஒருத்தர் அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பை த மிஸ்டேக், பை த லாட்லேயே வந்துட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் கன்வீனியன்ட். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ணல, ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறேன். லாட்டை போட்டு தான் எடுக்கிறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு அவுட் பர்ஃபார்மர் உள்ளே வந்துடுறாங்க. அவங்க எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மற்ற 9 பேர் ஸ்கோரையும் மிஞ்சிடுறாங்க, தாண்டி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராடினரி. ஸோ அப்போ ஆவரேஜ் பண்ணும்பொழுது நான் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் வரலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அதுதான் சாம்பிள் எரர்னு சொன்னேன், சாம்பிளிங் எரர் அப்படின்னு சொன்னேன். இந்த எரரை போக்கணும் அப்படின்னா சாம்பிளோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 10 அப்படின்னு வச்சதை பதில் 20 அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம 20 சாம்பிளிங்கை எடுத்துக்கலாம். 20 சாம்பிளிங் நம்ம எடுத்துகிட்டு அதை டெஸ்ட் பண்ணும்பொழுது அப்போ எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் க்ளோஸர் வந்துடும். நான் என்ன எதிர்பார்த்து ஸ்டடி பண்ணணும் அது வந்துடும். ஸோ இது மாதிரி விஷயத்தை நம்ம சாம்பிளிங் எரரை போக்கணும் அப்படின்னாக்கா சாம்பிளோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். மெயின் கான்செப்டே ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு construct
கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஸ்கேல் அண்டு நார்ம்ஸ். இதில் ஒரு 5 ஸ்கேல் இருக்குது. ஒன்று இசட் ஸ்கேல் ஆர் இசட் ஸ்கோர், இசட் ஸ்கேல் ஆர் இசட் ஸ்கோர்ஸ், டி ஸ்கேல் ஆர் டி ஸ்கோர், ரெண்டும் ஒன்று தான். டி ஸ்கேல், டி ரேஷியோ கிடையாது. டி ஸ்கேல் ஆர் டி ஸ்கோர்ஸ், ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைப் என்னது, இசட் ஸ்கேல் ஆர் இசட் ஸ்கோர், டி ஸ்கேல் ஆர் டி ஸ்கோர்ஸ். அடுத்தது சிக்மா ஸ்கேல் ஆர் 6 சிக்மா ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தேர்டு டைப்பு. ஃபோர்த்து டைப் வந்து ஹல் ஸ்கேல், ஃபோர்த்து டைப்பு ஹல் ஸ்கேல், ஓகேங்களா? ஃபிஃப்த்து டைப்பு ஸ்டாமின் ஸ்கேல், ஸ்டாமின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம், அளவுகோல். அது ஸ்டாமின் ஸ்கேல், STAMINE, ஸ்டாமின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டாமின். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா STAMINE, ஸ்டாமின் ஸ்கேல். அது ஃபிஃப்த்து டைப். இது ஒரு நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ 5 வகையான ஸ்கேல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல் பார்க்குறோம். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பெல் ஷேப்டு கர்வ் போட்டிருப்பேன். அதுக்கு பெல் ஷேப்டு கர்வ்னு சொல்லலாம், காசியன் கர்வ்னு சொல்லலாம், பைலேட்ரல் கர்வ்னு சொல்லலாம், பைலேட்ரல் கர்வ்னு சொல்லலாம், சிமெட்ரிக்கல் கர்வ்னு சொல்லலாம். அப்புறம் வேறு வந்துட்டுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கர்வ்னு சொல்லலாம். அப்புறம் வேறு வந்துட்டு மீசோகார்டிக்னு சொல்லலாம். இது எல்லாம் இந்த பின்னாடி வரைஞ்சிருக்கல ஒரு பின்னாடி தலைக்கு மேலே கொண்டிருக்கு, அது வந்துட்டு அதுதான் பெல் ஷேப்டு கர்வ்னு நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா நார்மல் கர்வ்னு சொல்கிறோம், இல்லைன்னா காசியன் கர்வ்னு சொல்கிறோம், இல்லை பைலேட்ரல் கர்வ்னு சொல்கிறோம், சிமெட்ரிக்கல் கர்வ்னு சொல்கிறோம், எரர் கர்வ்னு சொல்கிறோம், மீசோகார்டிக் கர்வ்னு சொல்கிறோம், ஓகேங்களா? இதில் வந்து இந்த கர்வில் மீன் வந்துட்டு 0 மிட் பாயிண்டில் தான் இருக்கும், ஓகேங்களா? இந்த கர்வை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கோர்ஸை நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்காக தான் அதை பின்னாடி காமிச்சிருக்கேன். அது ஆக்சுவலாக இப்போ எழுதுனது கிடையாது. ஒரு போன டிஆர்பியில் இந்த கால் ஃபரையே முன்னாடி போன February மந்த்து கால் பண்ணியிருந்தேன். அந்த February இப்போ கிளாஸ் இருக்கும்போது இங்கே இந்த போர்டில் எழுதுனது அப்படியே அழிக்காமல் அப்படியே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல் நம்ம பார்க்க போகிறது இசட் ஸ்கேல் ஆர் இசட் ஸ்கோர்ஸ். இது என்னென்னா டேர்ம் ரஸ் இசட் ஸ்கோர் இல்லைனா எ ஸ்கோர் பேஸ்ட் ஆன் இசட் ஸ்கோர்ஸ் டேர்ம் ரஸ் இசட் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். இசட் ஸ்கோர் டீவியேஷன் ஃப்ரம் த மீன் டிவைடட் பை த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். Standard score is standard score deviation from the mean. Standard score is a deviation from the mean divided by standard deviation. அதுதான் இதோட மீனிங், divided by standard deviation. இதை வந்துட்டு மீன் அப்படின்னாக்க இதோட மீனோட வேல்யூ வந்து மிட் பாயிண்டில் இருக்கும், 0ல் இருக்கும். இதில் எத்தனை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மைனஸ் சைடில் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ப்ளஸ் சைடு 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிட் ஸ்கோர் மீன் வந்து 0ல் இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, டோட்டல் எத்தனை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா 6 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்கோர்ஸ் வந்துட்டு நெகட்டிவ்லேயும் இருக்கும் ப்ளஸ் பாசிட்டிவ்லேயும் இருக்கும், இந்த 2 விதத்துலேயும் இருக்கும். இதோட ஃபார்முலா தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். Z ஈக்குவல் டு கேபிட்டல் X மைனஸ் கேபிட்டல் M டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் இந்த கை வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த ஒரு சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அது பேர் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த சிம்பிள் இந்த முட்டை போட்டு மேலே இழுத்து வரும், அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட சிம்பிள். அப்போ கேபிட்டல் X மைனஸ் கேபிட்டல் M டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பேர். அதை இப்படி மாற்றி சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா X மைனஸ் X பார், X போட்டு மேலே பார் போடுறோம், X minus X bar divided by SD, that means standard deviation. SD அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதையே இப்படி சொல்லலாம், இன்னொரு முறையாகவும் சொல்லலாம். ஆர் அதாவது வேறு மாதிரியும் சொல்லலாம். எப்படின்னா X minus M divided by standard deviation. சிம்பிள் போட்டோம்ல, அதுக்கு மேலே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் SDன்னு சொல்லலாம், ஓகேங்களா? இது எல்லாமே
இசட் ஸ்கேலை டினோட் பண்ணுறது. இசட் ஸ்கேலுங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். தட் மீன்ஸ் 6 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்பெண்ட் அவுட் ஆகிருக்கும் ஃப்ரம் த மீன்லேருந்துட்டு. ஓகேங்களா? வேல்யூ பார்த்திங்கன்னா மீனோட வேல்யூ 0ல் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்கும்போது டி ஸ்கேல் ஆரிஜினேட்டட். யார் ஆரிஜினேட் பண்ணது அப்படின்னாக்கா வில்லியம் ஏ மெக்கல் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணார், ஆரிஜினேட் பண்ணார் 1942 பண்ணார். இந்த இயர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணார். இது எப்படின்னா இந்த ஸ்கூலோட ரீடிங் டெஸ்ட்டு, எலிமெண்ட்ரி ஸ்கூலோட ரீடிங் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சார். இது பார்த்திங்கன்னா 0 is லொக்கேட் பண்ணோம். இதில் மீன் பார்த்திங்கன்னா மீனோட வேல்யூ பார்த்திங்கன்னா 50. மீனோட வேல்யூ 50. இந்த இங்கே பார்த்துருக்கீங்க, இதுதான் அது. இந்த டி ஸ்கேலோட டயக்ராம் இதுதான் மேலே இருக்குது. மீன் வந்து 50. மீன்லேருந்து அபோவ் 100 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போகும். 100 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது 5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃப்ரம் த மீன், 5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃப்ரம் த டவுன் த மீன், கீழ் நோக்கி. அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ டோட்டலாக 10 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைட் ஆகும். ஸ்கோர்ஸ் வந்துட்டு மீன் வந்து 15 சொல்கிறேன். மீன்லேருந்து இந்த பக்கம் 40, 30, 20, 10, 0. ஃப்ரம் த மீன்லேருந்து மேலே 60, 70, 80, 90, 100 வரைக்கும். ஸோ அப்போது ஸ்கோர்ஸ் ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் ஸ்கோர்ஸ், நோ நெகட்டிவ் ஸ்கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பிரித்து மிட்டில் வந்து 50 இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. அப்போது இதில் டினோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பர்சன்டைல் அப்படின்னா என்ன, குவார்டைல்னால் என்ன, டிசைல்னால் என்ன. டிசைல் அப்படின்னாக்கா ஒரு ஹோல் நம்பரை 10 பிரிச்சிருக்குது, அது பேர் டிசைல். 10 பிரிச்சிருக்குது ஒரு ஹோல் நம்பர். இப்போ 1ன்னா 1 10 பிரிச்சுன்னா 0.1, 0.2, 0.3, 0.4, அது 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9, 0.10 தான் 1ன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த 1க்குள்ளே 10 பிரிவுகள் இருந்துச்சுன்னா அது பேர் டிசைல். குவார்டைல்னா 1க்குள்ளே 4 பிரிவு அந்த குவார்டைல். பர்சன்டைல் அப்படின்னா ஒரே 1க்குள்ளே 100 பிரிவாக டிவைட் பண்ணியிருந்தோன்னா, 100 பிரிச்சுருந்தோன்னா, பிரித்து உள்ளே இருந்துச்சுன்னா அது பேர் பர்சன்டைல். இப்போது இது டோட்டலாக டி ஸ்கோர் வந்துட்டு பர்சன்டைல் ஸ்கோரில் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் இன்னொரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் கேப்பில் டிசைல் இருக்கும். டிசைல் மீன்ஸ் 0 to 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் 10 உட்பிரிவு இருக்கும். அப்போது ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹாவ் அ 10 ஸ்கோர். அப்போ 0.1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹாவ் 1 பாயிண்ட். கரெக்டுங்களா? மறந்துடக்கூடாது. ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹாவ் 10 பாயிண்ட்ஸ். இப்போ 0.1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹாவ் 10 பாயிண்ட்ஸ். சாரி, 0.1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹாவ் 1 பாயிண்ட்ஸ். அப்போ 0.1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கு. 0.2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 பாயிண்ட்டு. 0.3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 பாயிண்ட்டு. 0.34 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4 பாயிண்ட். 0.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5. 0.6 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6. 0.7 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 7. 0.8 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 8. 0.9 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 9. 0.10 that means 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் have 10 பாயிண்ட்ஸ். இதுதான், அதை தான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். அதுக்காக டி ஸ்கேலு பாசிட்டிவ் ஸ்கோரில் இருக்கும், நோ நெகட்டிவ் ஸ்கோர்ஸு. பிலோ மீன் 50 ஸ்கோரும் அபோவ் மீன் 50 ஸ்கோரும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பிரிஞ்சிருக்கும். +or - 5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும். பாயிண்ட் பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். மீன் வந்து 50ல் இருக்கும். ஓகேங்களா? இது டி ஸ்கேல். அடுத்தது 6 சிக்மா ஸ்கேல், சிக்மா ஸ்கேல். இது பார்த்திங்கன்னா லொக்கேட்டட் ஃப்ரம் த மீன்லேருந்துட்டு 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கீழேயும் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மேலே இருக்கும். மொத்தமாக டோட்டலாக +or - 6 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது 6 சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 6 சிக்மா ஸ்கேல் சொல்கிறோம். இந்த 0 to 100 ஸ்கோரை
அப்படியே டிவைட் பண்ணியிருக்கும். பாசிட்டிவ் ஸ்கோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். மீன் வந்து 50ல் இருக்கும். மீன் வந்துட்டு எதில் இருக்கும் அப்படின்னாக்கா 50ல் இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்போ மீன் வந்து 50ல் இருக்கும். அப்போ மிட் ஸ்கோரில் 0ல் வந்துட்டு 50 மீனோட வேல்யூ 50. கீழே 100 ஸ்கோர், மேலே 100 ஸ்கோர் இருக்கும். ஆனால் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் இருக்கும். அப்போது அந்த 50 ஸ்கோரை 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் டிவைட் பண்ணால் 50 டிவைடட் பை 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 16.67 அப்படின்னு வரும். அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ பாயிண்ட் எவ்வளோ பாயிண்ட் ஹேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா 16.67 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாயிண்ட் வச்சுருக்கோம். ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 16.67 பாயிண்ட்ஸை வச்சுருக்கோம். அப்போ ஒரு பாயிண்ட் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா 1.67 ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ஸை வச்சுருக்கோம். 0.1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ வச்சுருக்கோம்? 1.67 பாயிண்ட்ஸை வச்சுருக்கோம். அப்போ 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 16.67 ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ஸை வச்சுருக்கோம். அப்போது கீழே உள்ள 3 மீனோட அந்த 16.67 16.67 16.67 தான் மீன் 50 வந்துடும். அடுத்து இன்னொரு 16.67 ப்ளஸ் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அடுத்து +2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்துட்டு இன்னொரு 16.67 ஆட் பண்ணணும். அடுத்து இன்னொரு 16.67 வந்து 100 ஸ்கோர்ஸ். இதுதான் வந்துட்டு 6 சிக்மா ஸ்கேல். 6 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ளே 100 ஸ்கோர்ஸை பிரித்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை அப்படியே தூக்கி கொண்டு போய் நம்ம டி ஸ்கேலில் அப்படியே அப்ளை பண்ணோம்னா இந்த ஸ்கோர் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்னாக்கா டி ஸ்கேலில் அப்ளை பண்ணும் பொழுது 20th பாயிண்ட்லேருந்து தான் 20th ஸ்கோர்லேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். 80th முடிஞ்சிருக்கும். இந்த பக்கம் 20 பாயிண்ட் அப்படியே இருக்கும், இந்த பக்கம் 20 பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கும். அப்படியே தூக்கி கொண்டு மேட்ச் பண்ணோம் நான் கட்டன் பேஸ். ஏன்னா அது 100 ஸ்கோர்ஸ், இது 50 இதுவும் 100 ஸ்கோர் தான். ஆனால் அது 5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், இது 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இது அப்படியே தூண்டி அது மேலே கன்வெர்ட் பண்ணி வச்சோம்னா டி ஸ்கேலில் 80% ஸ்கோருக்குள்ளே தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். 100 ஸ்கோருக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகேங்களா? மீன் வந்துட்டு இதோட முக்கியமான பாயிண்ட் 50 பாசிட்டிவ் ஸ்கோர்ஸ் மட்டும். இங்கே நெகட்டிவ் ஸ்கோர்ஸ் உள்ள ஒரே ஒரு இடம் வந்துட்டு இசட் ஸ்கேல் மட்டும்தான். அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் கருவாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கோர்ஸாக இருக்கும். இசட் ஸ்கோர் மட்டும்தான் இந்த ஸ்கேலில் இசட் ஸ்கேல் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கேல்னு சொல்லுவோம். மற்ற எல்லாமே பாசிட்டிவ் ஸ்கோர் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ஹல் ஸ்கேல் அப்படின்னா ±3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மேலேயும் கீழே இருக்கும். டோட்டலாக 7 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கவர் பண்ணியிருக்கோம். இந்த 100 ஸ்கோரை இந்த ±3.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஸ்ப்ரெட் பண்ணோன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா 14.3 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ 0.1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா 1.43 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். அதனால் இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா 100 டிவைட் பை 7. ஏன்னா 7 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ±3.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னாக்கா 7 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் இப்போ 7 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை 100 டிவைட் பண்ணால் 14.2 வரும். இதுதான். இப்போ எக்ஸ்டெண்ட் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 3.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டு 0 to 3 + 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரைக்கும் போகும். இதுதான் வந்துட்டு இங்கே மீன் வேல்யூ வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மீனோட வேல்யூ வந்துட்டு 50ல் இருக்கும். 0 to 100ல் 50 இருக்கும். மீன் ஹாவ் 50ல் இருக்கும். ஹல் ஸ்கேல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. 3.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை 50 ஆர் 7 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை 100. 7 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை 100 அது ஒரு ஃபார்முலா. ஹல் ஸ்கோரோட ஃபார்முலா இது ஹல் கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா. ஹல் கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா வந்து 3.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை 50 இல்லைனா 7 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை 100. இதுதான் வந்துட்டு ஹல் கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா. ஹல் ஸ்கோரோட ஃபார்முலா X minus M divided by ஹல் கான்ஸ்டன்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க +50. X minus M divided by ஹல் கான்ஸ்டன்ட் ப்ராக்கெட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு +50. இது வந்துட்டு ஹல் ஸ்கேல். ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட்டாக ஸ்டால்மீன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி ஸ்டால்மீன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டிங் த ஸ்கேல்ஸ் அளவீடுகளை
ஒப்பிட்டு பார்த்து மதிப்பிடுதல் செய்கிறது தான் ஸ்டான்மின் ஸ்கேல் அப்படின்னு பேர். இந்த ஸ்கேல் நம்ம நார்மல் ஸ்கேலோட அளவுகள் இருக்கு இல்லையா, அளவீடுகள் நார்ம்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு உள்ள அளவீடுகள் இருக்குல்ல, அந்த அளவீடுகள் தான். இப்போ நமக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது, ஸ்கேல்னால் அந்த அளவு வந்துட்டு எங்கேயிருந்து எடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணாங்க, ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதுதான். அது மாதிரி இந்த நார்ம்ஸ் கூட கம்பேர் பண்ணி ஒரு ஒரு அளவீடை புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா அதுக்கு ஸ்டான்மின் ஸ்கேல் அப்படின்னு பேர். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு சாம்பிளிங் எரர், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்கேல் ஆர் நார்ம்ஸ் பார்த்தோம். ஸ்கேல் தானே சொன்னீங்க, நார்ம்ஸ் வரல. இந்த எல்லா ஸ்கேல் ஆர் ஸ்கோர்ஸும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கனாக்கா கன்ஸ்ட்ரக்டிங் த நார்ம்ஸ்க்காக தான். நார்ம்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக, நார்ம்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, நார்ம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணுறோம். அப்போது இதை க்ரியேட் பண்ணி இதுலேருந்துட்டு இந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணால் இவங்களுக்கு இவ்வளோ ஸ்கோர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். என் நம்பர் 9962766590. என்னோடய பெயர் விஜயகுமார். உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 இருக்கேன். திருத்துறைப்பள்ளி, திருவாரூர் மாவட்டம். நீங்கள் என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். எனி டைம் சப்ஜெக்ட் ஓரியன்ட் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். நன்றி.